ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் பார்க்க போகிறோம். அதாவது சுருண்டு போய் வறண்டு போய் இருக்கக்கூடிய முடியை ஸ்ட்ரைட்டன் ஆக்கி நல்லா ஷைனிங் ஆக்கக்கூடிய ஒரு ஹோம்மேட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நார்மல் சாதம் எடுத்துருக்கிறேன். டெய்லி நம்ம மதியத்துக்கு செய்யக்கூடிய அந்த ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சதாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 துண்டு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை நாம் அரைச்சி எடுக்கணும். அதனால் ஒரு மிக்சி ஜாரில் இந்த தேங்காய் துருவலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் தான் முடிக்கு ஷைனிங் கொடுக்க போகுது. அதனால் எந்த அளவுக்கு திக்காக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதனால் நமக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் க்யூர் ஆகிடும். சாதம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எந்த அரிசியில் செஞ்ச சாதமாக இருந்தாலும் இருக்கலாம். புழுங்கல் அரிசி, பச்சரிசி, இந்த மாதிரி எந்த அரிசியில் செஞ்ச சாதமானாலும் இருக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கடாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா நீர்க்க கரைச்சி எடுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சி எடுக்கணும். நான் 150 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சலாம். ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்ச்சும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி பார்க்குறக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் கஞ்சி மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சாதம் வித் தண்ணி போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கஞ்சியையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சணும். இது நல்லா குறுகணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்க அது அப்படியே குறுகி நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நாம் எப்படி இழுத்தோம்னு சொன்னால் அது அப்படி கோடு விழுகணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு, கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த கஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். இந்த கஞ்சி நல்லா ஆறட்டும். கஞ்சி நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆகிடும். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது சின்னதாக நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு அந்த கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா இருக்கும். சுருண்டு போய் வறண்டு போன முடிய பளபளக்க செய்யக்கூடிய அந்த மேஜிக்கல் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இதை தலைமுடியில் நல்லா மேலே மயிர்காலிலிருந்து கீழே வரைக்கும், நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. 1 மணி நேரம் விட்டுட்டு முடியை அலசி எடுத்துருங்க. முடி அலசும் போது நீங்கள் எந்த விதமான ஷாம்புவோ சோப்புவோ எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு சும்மா வெறுமனே அலசி எடுங்க. இதை வாரத்துக்கு 2 தடவைன்னு சொல்லி ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் முடி அப்படியே ஷாம்பு மாடல் முடி மாதிரி ஆகிடும். முதல் தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். முடி ஷைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஐ ஹோப் இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.